விருச்சிக ராசி அன்பர்களே, ஒரு புதிய தமிழ் புத்தாண்டு பராபவ ஆண்டு பிறக்கப் போகிறது. இந்த பராபவ ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்னவெல்லாம் நன்மைகளை தரப்போகிறது என்பதை நம்முடைய ஜோதிட மாமேதை திருக்கோவிலூர் பரணிதரன் ஐயா அவர்களோடு இணைந்து நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஆகிய நானும் கலந்துரையாடப் போகிறேன். ஐயா, இந்த விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாகவே நேர்மையானவங்கன்னு சொல்றோம். இன்னொரு முகம் பிடிவாதமானவங்க அப்படிங்கிறாங்க. அவர்களுக்கு இப்ப 10ல கேது இருக்கு இல்லையா? இந்த 10ல கேது இருப்பது இவர்களுக்கு நன்மையா தீமையா? ஜீவனஸ்தானத்துல போய் கேது இருக்காட்டிலே படிப்பினைகளை சந்திச்சு தானே ஆகணும். நல்ல வேலை பார்த்துருப்பீங்க, நல்ல தொழில் செய்திருப்பீங்க. இப்போ நீங்களாவே போயிட்டு ஒரு எலி வலையில போய் மாட்டிக்கொண்ட மாதிரி, புரியுங்களா? போய் மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருப்பீங்க. தேவையில்லாம தொழிலை கையாற்றிருப்பீங்க, தேவையில்லாத முயற்சிகளை இறங்கியிருப்பீங்க. அதனால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும். சோ வம்பு வழக்குகள் வேலையில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? தொழில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக உண்டு. அதுல அவர்கள் கவனமாக வருமாறிக்க. ஏன்னா தேவையில்லாமல் தொழிலை தேர்வு செய்தது ஒரு தப்பு. ஜீவனஸ்தானம் அங்க போய் கேது இருக்காரு. என்னன்னா உன்னுடைய நிலையின் காரணமாக ஒரு அறிவினை நீ பெற வேண்டும். நீ செய்தது தவறு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதை உங்களுக்கு கேது கொடுத்துடுவார். இதுல குரு பாக்கியத்துக்கு வராரு ஐயா. இந்த கடந்த ஆண்டாக இவர்கள் பட்ட கஷ்டம், சில பேர் 2.5 ஆண்டுகளா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி நடந்துச்சு. இப்போ பாக்கியத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் எல்லா பிரச்சனையும் போய்க்கிருவாரே, நன்மையை தருவாரே உங்களுக்கு. என்னன்னா ஒவ்வொரு காலகட்டமும் பொன் போன்றது. ஒரு சொல்லிடுறேன், ஒவ்வொரு காலகட்டமும் பொன் போட தெரியும் உங்களுக்கு. இப்போ அர்த்தாஷ்டம சனின்னு பேசணுமே தவிர அர்த்தாஷ்டம சனி கூட பாதிப்பாக எனக்கு தெரியல. என்ன பாதிப்புன்னா அந்த சனி பகவானுடைய பார்வை 10ஆம் பார்வை இருக்கு பாருங்க, அது இவர்களை முடக்கி போட்டது. எப்போ ராசிக்கு சனி பகவான் பார்வை கிடைக்கிறதோ இவர்களை மந்தமாக்கியது. சுறுசுறுப்பாக சாதித்து வந்தவர்களையும் ஓடிக்கொண்டிருந்தவர்களையும் இவர்கள் ராசிக்கு பகைவன். ஏன்னா ராசி அழிவடைக்கு பகைவன் தான் சனி. ஆமா, இவர்களை முடக்கி போட்டிருக்கு. இப்போ இதை முடக்கி போட்ட சனி பகவான் இப்பொழுது எங்க போயிருக்காரு? 5ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கையை வச்சிருக்காரு. இப்போ பூர்வ புண்ணியத்துல சனி கை வைக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லையே, கொஞ்சம் நெருக்கடி தான் கொடுக்கும். அப்போ நெருக்கடி முழுமையா தீரல. அதிகமா கொடுக்கும். பிள்ளைகளாலும் கொஞ்சம் சங்கடத்தை அனுபவிக்கிறீங்க. என்ன ஒரு தெரிவுன்னா உங்களுடைய நிலையில் ஒரு மாற்றத்தை இப்பொழுது நீங்கள் சந்திப்பீர்கள். எப்படி? இப்போ உங்களுடைய ராசி விட்டு சனி பகவானுடைய பார்வை போயிடுச்சு. அப்போ அப்பா கொஞ்சம் நல்ல நேரம் வந்திருக்கு, சரி நம்ம சமாளிச்சுக்கலாம், அப்படி நம்பிக்கை உங்களுக்கு வரும். அப்ப குடும்பத்தின் மீது சனி பார்வை விழுதையா? ஆமா, வர குடும்ப பரிவார். அது மட்டும் இல்ல, பிள்ளைகள் மீது அங்க போய் சனி பகவான் உட்கார்றாரு. இப்போ எங்க உங்களுக்கு நெருக்கடி வரும்னா பிள்ளைகளை பார்க்கறதா, குடும்பத்தை பார்க்கறதா? இப்போ நம்ம நல்லா இருக்கோம். அதனால ஒரே விஷயம் என்னன்னா, நாம நல்லா இருந்துட்டாவே குடும்பத்தையும் நம்மளால பார்த்துக்க முடியும். ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன், பிள்ளைகளையும் நம்மளால பார்த்துக்க முடியும். அதே நேரத்துல இப்போ இந்த புத்தாண்டு பிறகு பாருங்க, பராபவ ஆண்டு, ஏப்ரல் 16 அன்றைக்கு குரு பகவானின் பார்வை அந்த குடும்பஸ்தானத்துக்கு கிடைக்கும். குடும்பஸ்தானத்துக்கு கிடைக்குது. ஆனா அன்னைக்கு இவர்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லையா? அன்னைய தாழ்ந்து விட்டா ஒரு நாள் தானேயா? அப்ப கவலைப்பட வேண்டாம். அதை பெருசா இருக்காதீங்க. இதற்கு பாதிப்பு வரவே வராது என்பது நம்முடைய பார்வை. அப்போ இவங்களுக்கு இந்த புத்தாண்டு வருகிற போது 8ல குரு இருக்கார். 8ஆம் இடத்து குரு 2ஆம் இடத்தை பார்ப்பார், 2ஆம் இடத்தை பார்ப்பார், 12ஆம் இடத்தை பார்ப்பார், 4ஆம் இடத்தை பார்ப்பார். இப்போ விரயங்கள் கட்டுப்படும், சுப செலவாக மாறும், குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும், கையில் பணப்புழக்கம் இருக்கும். 4ஆம் இடத்தை சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற ராகு தாய் வழி உறவுகளிடம் ஒரு இணக்கத்தை மட்டும் ஏற்படுத்திருக்கலாம். இப்ப குரு பார்ப்பதால அங்கேயே ஒரு சந்தோஷமான 2ஆம் இடத்தை சனி பார்ப்பதை பத்தி கவலைப்பட வேண்டாம். குரு பார்த்து குடும்பத்தை காப்பாத்துறாரு. சூப்பரான நேரமாச்சு. ஆமா, புரியுங்களா? 11ஆம் இடத்தை சனி பார்க்கிறாரு. 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கின்ற போது லாபத்தை கொடுப்பார். ஆனா எலெக்ஷன் டேட்ல 23ஆம் தேதி எலெக்ஷன் அறிவிச்சிருக்காங்க ஐயா. அன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் வச்சே. அது இவரு விருச்சிக ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு எப்படி இவர்களுக்கு சங்கடப்பட்டு அவளுக்கு பதட்டம். இப்போ தேர்தல் நடைபெறுகின்ற நாளை பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டமான நாளா இருக்கும். என்னாக போகுது, ஏதாக போகுது. விருச்சிக ராசி அத்தனை பேருமே தேர்தல் அன்று கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு நிம்மதியா இருக்கணும். 2ஆவது அரசியல்வாதிகளை பத்தி நீங்க பேசுனீங்கன்னா தேர்தல் முடிவு வருகின்ற நாள் ஒன்று, அதான முக்கியம். அன்னைக்கு அனுஷத்துல வருது, எங்க இவங்களுடைய ராசியில் வருது, சுய ராசியில் வருது. அப்போ பெருசா ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது.
அதனுடைய கூட்டுத்தொகையா தேர்தல் நடக்கக்கூடிய தேதி கூட்டுத்தொகை அந்த ஒண்ணுல வருது ஐயா. 23ங்கும் போது 5 5 4 செகவு நீங்க 2021 வந்து இல்லையா? அப்ப 1ஆம் எண்ணிலே வந்து அந்த தேதி வருவதனால அரசியல்வாதிகளுக்கு அது எப்படி இருக்க போகிறது? ஏன்னா 10ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன். அவர் 6ல உச்சமா இருக்கு. அங்க வாங்க அதை சொல்லல. அதுதான் நான் சொல்ல வந்தேன், புரிஞ்சுக்கீங்க. 6ஆம் யார்? 10ஆம் இடத்து அதிபதி. புரியுங்களா? இவருடைய வீட்டிற்குள் உச்சமாவர ஆண்டு பிறக்கதிலே. அப்போ விருட்சிக ராசினருக்கு அரசியல்வாதிகளாக இருந்தால் இந்த காலகட்டம் யோகமான காலகட்டமா? கூடவே வம்பு வழக்குகள் ஒருமை அதுல ஏத்து உட்கார்ந்துருக்கு. ஐயா வரட்டுமே. வம்பு தானே, அதை சமாளிச்சுக்கோ. புரியுங்களா? சமாளிக்கக்கூடிய சக்தியினை எனக்கு குரு பகவான் கொடுப்பார். புரியுங்களா? 4ஆம் இடத்தை சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற ராகுவிற்கு அடுத்து பாத்தீங்கன்னா குருடைய பார்வை வரும். இன்னொரு விஷயம், அப்ப நீங்க தேர்தல் நடக்கக்கூடிய தேதியை விட முடிவுகள் வெளியாகக்கூடிய தேதிக்கு நீங்க முக்கியத்துவம் ஆமா, குழந்தை பிறக்கிறத பிள்ளை பார்க்க முடியும், ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா பார்க்க முடியும். புரியுங்களா? குழந்தை பிறக்கும், கல்யாணம் பண்ணியாச்சு. அது ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா என்பது எப்படின்னா தேர்தல் முடிவு அன்னைக்குதான். அன்னைக்கு தானே தெரியும். நான் கர்ப்பம் தெரிக்கிற நாள் தானே முக்கியம் நினைக்கிறேன். ஐயா அழகா சொல்றீங்க. குழந்தை பிறக்கிற நாள் தானே முக்கியம். இந்த அதே காலகட்டத்துல சுழற்சி வருகின்ற போது அடுத்து பாக்கியசாந்த குரு வரப்போற மே மாதம். நவம்பர் மாதம் 11ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துக்கு யார் வராங்க? ராகு வர. அப்போ விருச்சிக ராசினருக்கு பயம் 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 என்பது வேண்டவே வேண்டாம். புரியுங்களா? ஒரு பிடிச்சிருக்கீங்க. 6ஆம் இடத்து அதிபதி 10ல இருப்பது இந்த விஷயங்கள் சொல்லிருக்கேன். ஆமா, 10ஆம் இடத்துல அதிபதி சூரியன் வேலை கிடைக்குமா? நல்ல வேலை கிடைக்குமா? 10ஆம் இடத்து அதிபதி அவரு. புரிஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கு தெளிவுபடுத்துறோம். அரசு வேலை விருச்சிக ராசி போகணும், பாஸ்போர்ட் வேணும் கிடைக்கும், விசா போகணும் கிடைக்கும், பிஆர் கிடைக்குமா? எல்லாம் கிடைக்கிறது. பிஆர் கிடைக்கும் சொல்லி அப்படி வச்சுக்கோ. காலத்துல விருச்சிக ராசினுக்கு யோகம் 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 தான். என்ன? அதுவே குரு பகவான் கடகராசிக்கு வருகின்ற போது 5ஆம் இடத்தையும் சனியையும் பார்த்துள்ளார் குரு. அப்ப பிள்ளைகளை பற்றி ஒரு கவனம் இருக்கு பாருங்க. என் பிள்ளை என்ன ஆகுமோ, அது சிக்கல்ல இருக்க, பிரச்சனையில இருக்க, இந்த நிலைகள் எல்லாம் மாற்றம் அடையும். பிள்ளைகள் வளர்ப்புல முக்கியத்துவம் கொடுக்கணும். உங்க பார்வை உங்க மேல பட்டு நல்வழிப்படுத்திட்டீங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க. கொஞ்சமா 15 ஆண்டுகள் அதெல்லாம் முக்கியம். செவ்வாய் சனி புதன் போய் 5ல சேருது. பிள்ளைகளுடைய படிப்புல பாதிப்பு, அவருடைய கவனங்கள் திசை திரும்புதல், இதெல்லாம் இருக்கும். இல்லையா? இப்ப சில பேர் என்ன பண்றாங்கன்னா, கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு கூட பாத்தீங்கன்னா பிள்ளை ஜாப்ல இருக்காங்களே, கஷ்டப்படுறாங்களே, ஒரு எண்ணம் இருக்குல்ல. கல்யாணம் பண்ணி கொடுத்த தலைமுறைக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு பிறக்கின்ற போதே முதலில் உங்களுக்கு சுபத்துவமாயிறீங்க. 2வது குரு பகவானின் பார்வை குடும்ப சார்ந்து கிடைக்குது, குடும்பம் நிம்மதியாகுது. 6ஆம் இடத்துல சூரிய உட்காராரு, எதிர்ப்புகள் வம்பு வழக்கு எல்லாம் போயிடுது. 10ஆம் இடத்தை போறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா மே மாதம் பாத்தீங்கன்னா குருவுடைய பார்வை உங்க ராசிக்கு வருது. அனைத்தையும் உங்களால் சாதிக்க முடியும். இதுவரையும் தடைப்பட்டிருந்த அத்தனை வேலைகளை முடிக்க முடியும். 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் பார்வை போகுது. பிள்ளைகளுடைய பற்றி கவலை இருக்கு பாருங்க. பயம், அது பயம். அதே மாதிரி நல்ல பதவிகளும் கிடைக்கும். சரி, ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு அருமையான வாய்ப்பு. அப்போ இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கு. நவம்பர் மாதம் 13ஆம் தேதி 3ஆம் இடத்துக்கு ராகு வராரு. அப்ப ஏது நினைக்கிறாரு என்னன்னா என்னால் எல்லாம் முடியும், நான் பாத்துக்கிறேன் யார் தேவல். பொதுவாக 10ல கேது இருக்கிற போதும் 10ஆம் இடத்தின் அதிபதி சூரியனாக இருந்து அதோடைய வீட்டுல கேது இருக்கிற போது ஒருவேளை அரசியலில் பெரும்பதவி இருக்கக்கூடியவர்கள் எனக்கு இந்த பதவி வேண்டாம் என்று சற்று ஒதுங்கி ஆன்மீகத்தை நோக்கி செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆமா, ஞான மோட்சக்காரங்க இல்லைங்களா? குரு கேது சேர்றாங்க ஒன்பதாம் சேர்றா இல்லைங்களா? அப்படி வாய்ப்பு அவர்களே விட்டு கொடுக்கலாம். அளவுல அரசியல பெரும்பதவியில் இருக்கிறவங்க விட்டு கொடுத்து மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. எங்க சொல்ல வரைக்கும் எதை பத்தி தெரியும் மக்களுக்கும் தெரியும். புரியுங்களா? நான் தெளிவா சொல்லிக்கிட்டு வரேன். எல்லோருடைய பார்வைக்கும் அப்பாற்பட்டு இந்த விருச்சிக ராசினார் இந்த பராபவாண்டி உச்சத்தை தொடுவார்கள். எவ்வளவு ஒரு பெரிய யோகமா இருக்கு. நிச்சயமா. எப்படி அது காரணம் போல சொல்லிட்டு வரேன். புரியுங்களா? முதல்ல ஆனா ராசி அதிபதி செவ்வாய் தன் பகைவனோடு சேர்ந்து ஆண்டு துவக்கத்தில் 5ஆம் இடத்தில் இருக்கிற போது கொஞ்சம் கவனமாக இவர்கள் இருக்க வேண்டாமா? கொஞ்சம் தானேயா, கொஞ்சம் தானே. அந்த குரு பயிற்சி ஆகிறது எங்க தொட்டீங்கன்னு தெரியும் எனக்கு. இந்த விருச்சிக ராசினை சார்ந்த பிரதமர் நாட்டுல. புரியுங்களா? இந்த பராகட்சி தலைவர் விருச்சிக ராசி. ஆமா, பராபவாண்டில் என்ன நடக்க போகுதுன்னா உலக அளவில் நாம் உயர்ந்து நிற்கின்ற ஆண் ஒரு வருடமாக இந்த பராபவாண்டி இருக்கும்.
நம்முடைய நாடு ஒரு உச்சத்தை நோக்கி செல்லும். புரியுங்களா? அதே போல விருச்சிக ராசியில யாராவது இருந்தாலும் பொதுவா பேசுவோம். நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருவதுதான். குருவுடைய பார்வை தொடக்கத்தில் வாக்குஸ்தானத்துக்கு கிடைச்சு போச்சு. வாக்குஸ்தானத்துக்கு சுகஸ்தானத்துக்கு கிடைச்சு போச்சு. புரியுது பார்த்தீங்களா? கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. வாக்குல தெளிவு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தை சஞ்சரிக்கின்ற சூரியன். அதுவும் முடிஞ்சு போச்சு. மே மாதம் குருவுடைய சஞ்சாரம் இவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை வருது. பாக்கியஸ்தானத்துக்கு. அப்போ ராசிக்கு குரு பார்க்கிறார். அப்போ ராசி குரு பார்க்கின்ற போது எவராக இருந்தாலும் அவர் உச்சத்தை தொடுவார். 1 நவம்பர் மாதம் 13ஆம் தேதி 3ஆம் இடத்துக்கு ராசி. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த ஆண்டு பராபவ ஆண்டு விருச்சிக ராசி இருக்கு. ஒரு வளர்ச்சியை நோக்கி இவர்களை கொண்டு செல்கிறது. உச்சத்தை நோக்கி கொண்டு செல்கிற ஆண்டாக இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப இந்த ஆண்டு இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டால் எல்லா வெண்மைகளும். ஏன் இதுவே நீர் கிரகம் தானே. ஆமா, நீர் வீடு. அங்க நெருப்பு ராசி, இங்க நீர் ராசி. ஒரே பேட்டன் தான். ராசி அதிபதி இருக்கக்கூடிய வீடும் நீர் வீடு. நேர் வீடு முடிப்பீங்களா? அப்போ திருச்செந்தூர் முருகன் தான் வழிபட வேண்டிய தெய்வம். அற்புதமான பலன்களை பெறுங்கள். திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்கள். நன்மைகள் பெருகும்.